சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலினுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி. இன்று நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு ஒட்டுமொத்த மக்கள் தலைகளாகவே மாறியுள்ளது. விஜய் அவர்களது ஒவ்வொரு பேச்சுக்களும் திமுகவை மிகப்பெரிய அளவில் தோல்வியின் பயத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சியடைந்ததற்கு காரணம் என்ன என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு, இரண்டாவது மாநாடு மதுரையில் இன்று நடைபெற்றது. 5 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டார்கள் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதுவரை திமுக செய்த சாதனை என்ன? கலைஞர் அவர்களுக்கு பிறகு தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்ட ஸ்டாலின் அவர்கள் 4 ஆண்டுகளில் 415 வாக்குறுதிகளில் எத்தனை வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றியது என்பதை வெள்ளை அறிக்கையாக வெளியிட முடியுமா? மக்களை ஒன்று திரட்டி நிச்சயமாக 2026 சட்டசபை தேர்தலில் திமுகவை நாம் விரட்டியடிப்போம் என்பது விஜய் அவர்களது பேச்சால் ஸ்டாலினுக்கு ஏற்பட்டுள்ள அதிர்ச்சியாக அரசியல் வட்டாரத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் 2026 சட்டசபை தேர்தல் என்பது மிக மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலை பொறுத்தளவிற்கு திமுகவுடன் தற்பொழுது 13 கட்சிகள் கூட்டணியில் இருக்கிறது. ஆனாலும் கூட வெற்றி வாய்ப்பு விஜய் அவர்களுக்கு அதிக அளவில் இருப்பதாகவும், தமிழக வெற்றிக் கழகத்துடன் எந்த ஒரு பெரிய கட்சியாவது கூட்டணியே தங்களது பக்கம் வரவழைத்து விட்டால் நிச்சயம் எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட திமுகவிற்கு வராது. 2011ஆம் ஆண்டு எப்படி திமுகவிற்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து பறிக்கப்பட்டதோ அதேபோல்தான் 2026லும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிலைமை மாறும் என்ற தகவலால் ஸ்டாலின் அவர்களுக்கு அதிர்ச்சியாக தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு பேச்சுக்களும் திமுகவை வைத்து மட்டும்தான் விஜய் அவர்கள் அரசியலை நகர்த்தி வருகிறார் என்பது மாநாட்டின் மேடையில் பேசியதை நம்மால் உணர முடிகிறது. விஜய் அவர்களது இந்த பேச்சு ஸ்டாலினுக்கு அதிர்ச்சியையும் பயத்தையும் ஏற்படுத்தியிருப்பதாகவும், இனி ஒவ்வொரு தொகுதிகளுக்கு 50 கோடி செலவு செய்த ஸ்டாலின் 100 கோடி முதல் 130 கோடி வரை செலவு செய்வதற்கு தயாராகிவிட்டார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. அந்த பணத்தை நலத்திட்ட உதவிகளாக மக்களுக்கு செய்திருந்தாலே திமுக வெற்றியடையும் என்று ஒரு பக்கம் கூறி வருகிறார்கள். எப்படியோ 415 வாக்குறுதிகளை அதில் 80% நிறைவேற்றியதை ஆதாரத்துடன் வெளியிட வேண்டும் என்று விஜய் அவர்களும் எடப்பாடியும் சேர்ந்தே கூறுகிறார்கள். அதை ஏன் ஸ்டாலினால் கூற முடியவில்லை?